ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை சரியான தீர்ப்பு. வாங்க பார்க்கலாம். ஒரு வாட்டி சிவாஜியின் குருநாதரான ராமதாசர் தன்னோட சீடர்களோட கரும்பு தோட்டம் வழியாக சிவாஜியை சந்திக்கிறதுக்கு அரண்மனைக்கு வந்துட்டுருக்காரு. அப்போ சீடர்கள் கரும்பை பறித்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த தோட்டக்காரருக்கு கோபம் அதிகமாயிருச்சு. கோபத்தில் ராமதாசரையும் சீடர்களையுமே மரத்தில் கட்டி பெரம்பால் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சீடர்களின் தவறுக்காக ராமதாசருமே அடி வாங்குறாரு. அதுக்கு பின்னாடி அங்கேருந்து புறப்பட்ட ராமதாசர் மாமன்னர் சிவாஜியின் அரண்மனைக்கு வந்து சேர்றாரு. குருநாதரை பார்த்த சிவாஜி உபசரித்து விருந்தளிக்கிறாரு. ஓய்வு எடுக்க தயாரான ராமதாசரின் முதுகில் பெரம்படி பட்டிருக்கிறத பார்த்து இந்த கொடுமையை செஞ்ச கயவன் யார் அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்குறாரு சிவாஜி. ஆனால் கடைசி வரைக்கும் ராமதாசர் அந்த உண்மையை சொல்லவே இல்லை. அதனால் அரசர் சீடர்கள்கிட்ட விசாரிக்கிறாரு. தோட்டக்காரன் தெரிய வருது. தோட்டக்காரனை இழுத்துட்டு வர உத்தரவிடுறாரு. மன்னரின் கோபத்துக்கு ஆளானது தெரிஞ்ச தோட்டக்காரர் பயத்தோடு வர்றாரு. குருநாதா, இந்த கயவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் நீங்களே தீர்ப்பளிங்க அப்படின்னு சிவாஜி கேட்டுக்கிறாரு. இவரோட நிலத்துக்கு இனிமேல் நீ வரி வசூலிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா தவறை தட்டி கேட்கும் தைரியமும் அதுக்கு தண்டனை கொடுக்கும் பக்குவமும் இவருக்கு இருக்குது. தவறு செஞ்சனால தான் எங்களுக்கு தண்டனை கிடைச்சது. தவறே செய்யாத இவருக்கு பரிசளிக்கிறதே சரியான தீர்ப்பு அப்படின்னு ராமதாசர் பதிலளிக்கிறாரு. ஹாய் குட்டேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நம்மளை சுற்றி குட்டி குட்டி தப்புகள் யார் செய்தாலுமே அதை தட்டி கேட்கும் தைரியத்தோடு நம்ம வாழ பழகணும். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.